السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, ஹஜ் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் துறையின் 12வது வகுப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய வகுப்பிலே நாங்கள் சென்ற வகுப்பிலே பார்த்த சூரத்துல் பக்ராவின் 197வது வசனத்தின் சில முக்கியமான பாடங்களையும் படிப்பினைகளையும் பார்க்க இருக்கிறோம். அந்த வசனத்தின் விளக்கத்தை நாங்கள் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். இன்று அதிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய முக்கியமான சில மேலதிகமான படிப்பினைகளை நாங்கள் பார்ப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் கூறினோம், அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது குறிப்பிட்ட சில மாதங்களில் இடம்பெற வேண்டிய ஒரு வணக்கம். அந்த மாதங்கள் என்று சொன்னால் ஷவ்வால், துல் கஅதா, துல் ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள். இதுதான் அந்த ஹஜ்ஜுடைய காலம். அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்கள் இந்த ஹிஜ்ரி கலண்டர் முறையை அறிமுகப்படுத்தும் பொழுது அவர்கள் முஹர்ரமுடைய மாதத்திலிருந்து ஆரம்பித்து துல் ஹஜ்ஜா மாதத்திலே அதனை நிறைவு செய்திருக்கிறார்கள். அப்போ இஸ்லாமிய வருடத்தை பொறுத்தவரையிலே அது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு முறையிலே காணப்படுகிறது. ஏன், முதலாவது மாதமே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய முஹர்ரம் என்ற மாதத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றது. அந்த மாதம் புனித மாதங்களில் ஒன்று. ரமதானுக்கு பின்னால் நோன்பு நோட்பதற்கு மிகச்சிறந்த, அதிகமாக நோன்பு நோட்பதற்கு மிகச்சிறந்த ஒரு மாதங்களில் ஒன்று. இருந்தாலும் அதிலே நாங்கள் என்ன செய்ய முடியாது, ஹஜ் செய்ய முடியாது. ஹஜ் 10வது நாளோடு முடிந்து விடுகிறது. அந்த முஹர்ரமுடைய மாதத்திலே நாங்கள் நோன்பு நோற்றால் அதற்கு சென்ற வருடங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அது அமைந்து விடுகிறது. இப்படி ஆரம்பித்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய வருடம் 2ஆம் மாதம் சஃபர், 3ஆம் மாதம் ரபியுல் அவ்வல், 4ஆம் மாதம் ரபியுல் சானி, 5வது மாதம் ஜுமாதல் ஊலா, 6வது மாதம் ஜுமாதல் ஆஹிரா என்று வந்து திரும்ப 7வது மாதத்திலே இருந்து அதனுடைய சிறப்பான மாதங்கள் ஆரம்பிக்கின்றன. அதுதான் ஷஅபானுடைய மாதம், ரஜபுடைய மாதம், ரஜபுடைய மாதம் 7வது மாதம். இது என்ன சிறப்பம்சம்? இது புனித மாதங்களில் ஒன்று. முஹர்ரம் ஒரு புனிதமான மாதம். 4 புனிதமான மாதங்களில் முஹர்ரம் உண்டு. அடுத்தது 7வது மாதமான ரஜபு மாதம் அடுத்தது புனிதமான மாதம். எனவே அந்த புனிதமான மாதங்களில் நாங்கள் சாதாரண நாட்கள் இருப்பது போன்று இருக்க முடியாது. மிக கவனமாக எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து ஷஅபானுடைய மாதம், அதை பற்றி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ரமதானுக்கு முன்னால் வரக்கூடிய அதிகமாக நோன்புகள் நோக்க வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு மாதம், ரமதானுக்கு தயாராகுவதற்காக வேண்டிய ஒரு மாதம். ரஜப் மாதத்திலே இருந்து முன்னோர்கள் இந்த ரமதானுக்கு தயாராகுவார்கள். எனவே ரஜபு, ஷஅபான், அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய மாதம்தான் ரமதான் மாதம், 9வது மாதம். எனவே தொடர்ந்தும் சிறப்பான பருவ காலங்களில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான். அதனைத் தொடர்ந்து ரமதான் முடிந்த உடனே எங்களுக்கு ஹஜ்ஜுடைய மாதங்கள் ஆரம்பிக்கின்றன. ஹஜ்ஜுடைய மாதங்கள் ஷவ்வால், துல் கஅதா, துல் ஹஜ்ஜா என்று ஆரம்பிக்கின்றது. இப்படி அதிகமான காலங்கள் பருவ காலங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருப்பது அல்லாஹ்வுடைய அருளை காட்டுகின்றது. அல்லாஹ்வுடைய அருளை எங்களுக்கு காட்டுகின்றது. இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஹஜ்ஜை யார் சரியாக பூர்த்தி செய்வார்களோ அவர்களுக்குரிய கூலி சுவனம். அடுத்ததாக அவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை செய்துவிட்டு தவறுகள் செய்யாமல் ஹஜ்ஜுகளை செய்துவிட்டு வரக்கூடியவர் அன்று பிறந்த பாலகரை போன்று வருகிறார் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஹஜ் செய்யாதவர்களுக்கு இதில் என்ன சுபசோபனம் இருக்கிறது, நற்செய்தி இருக்கிறது என்றால், ஹஜ் செய்யாவிட்டாலும் அரஃபாவுடைய நோன்பை பிடித்தால் 2 வருடங்களுடைய பாவங்களுக்கான குற்றப்பரிகாரமாக அது அமைந்து விடுகிறது. எனவே இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிக்கடி எங்களுக்கு பருவ காலங்களை தொடர்ந்து வழங்கி எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை சூனத்துக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய அருளை நாங்கள் ஞாபகம் செய்து பார்க்க வேண்டும். அடுத்தது அன்பார்ந்த சகோதரர்களே,
இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? இச்சையான பேச்சுக்களில் ஈடுபட வேண்டாம். இச்சையை தூண்டும் பேச்சுக்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம், பாவங்கள் செய்ய வேண்டாம், வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் என்று சொல்வதன் மூலமாக இஹ்ராமோடு நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய உள்ளத்தை திசை திருப்பக்கூடிய எந்த விதமான காரியங்களிலும் நாங்கள் ஈடுபடக்கூடாது. மாற்றமாக முழுக்க முழுக்க அந்த காலத்திலே, இஹ்ராமுடைய காலத்திலே, அந்த இஹ்ராமோடு நாங்கள் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக சென்றிருக்கக்கூடிய அந்த காலத்திலே எப்பொழுதும் அல்லாஹ்வோடு தொடர்புபட்டதாக வழக்க வழிபாடுகளோடு எங்களுடைய உள்ளங்கள் பின்னி பிணைந்து இருக்க வேண்டும். வேறு எந்த விதமான சிந்தனைகளும் எங்களுக்கு வரக்கூடாது என்பதைத்தான் அது எங்களுக்கு சொல்கிறது. அடுத்ததாக இங்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நன்மைகளை அதிகமாக செய்யுமாறு தஃஅலூ மின் கைரி யஅலமுல்லாஹ், நீங்கள் செய்யக்கூடிய எந்த நலவாக இருந்தாலும் அதனை அல்லாஹ் தஆலா அறிந்து கொண்டுதான் இருக்கிறார். இங்கு இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே, குர்ஆனை பொறுத்தவரையிலே ஏதாவது ஒரு விடயத்தை தடை செய்தால் பெரும்பாலும் அதற்கு பின்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு அது வழிகாட்டும். அதிலே ஒன்றுதான் இதுவரைக்கும் எங்களுக்கு ஆரம்ப வசனத்திலே 196வது வசனத்திலே என்னென்ன விடயங்களை தடை செய்யப்பட்டது என்பதை எல்லாம் எங்களுக்கு விளங்கப்படுத்திவிட்டேன். தற்பொழுது என்ன செய்யலாம் என்று எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது. எனவே எங்களுக்கு மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களுக்கு இதில் முக்கியமான ஒரு பாடம் இருக்கிறது, ஒரு படிப்பிலே இருக்கிறது. அதாவது நாங்கள் மக்களை அதை செய்ய வேண்டாம், இதை செய்ய வேண்டாம் என்று தடுத்துக்கொண்டு மாத்திரம் இருக்காமல் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கும் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அது செய்ய வேண்டாம் என்று தடுப்பதும் இஸ்லாம் தான். ஆனால் அதே மாத்திரம் நாங்கள் செய்வதை நாங்கள் யாருக்கு வழிகாட்டுகிறோமோ அவர்களிடத்திலே ஒரு சடைவை ஏற்படுத்திவிடலாம். எதை பிடித்தாலும் கூடாது 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 என்று கொண்டே செல்கிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திவிடலாம். எனவே நாங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நல்ல விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு ஆர்வமூட்ட வேண்டும் என்பதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இங்கே என்ன சொல்கிறான்? நீங்கள் என்ன நலவை செய்தாலும் சிறியதோ பெரியதோ அவைகளை அல்லாஹ் அறிகிறான். அப்படி என்றால் ஒரு அறிஞர் சொல்கிறார், ஒரு சேவை செய்யக்கூடியவர், ஒரு வேலையாள், ஒரு தொழிலாளி தனது முதலாளி தன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அறியக்கூடிய நேரத்திலே அவனுடைய வேலையை மிகவும் சிறப்பாக அவன் செய்வான். எவ்வளவு நன்றாக செய்ய முடியுமோ அவ்வளவு நன்றாகவும் செய்வான், அவ்வளவு இன்ட்ரெஸ்டாகவும் செய்வான், விருப்பத்தோடு அவன் செய்வான். எனவே அதை போன்றுதான் இங்கும் அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்பட்டால் நாங்கள் எங்களுடைய வழக்கங்களை மிகச் சிறப்பாக நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு ஆர்வத்தை தருகிறது. அதே போல தடையானவற்றை எதிரையுமே நாங்கள் செய்யக்கூடாது என்ற உணர்வையும் அது எங்களுக்கு தருகிறது. எனவே ஒரு ஹாஜி, ஒரு உம்ராவுக்கு சென்றிருப்பவர், உம்ரா செய்யக்கூடியவர், அவர் தனது தவாஃப், தனது சாயி, தனது திக்ர், தனது அரஃபாவிலே இருப்பது, முஸ்தலிஃபாவிலே தங்குவது, மினாவிலே தங்குவது, கல்லெறிவது, இது போன்ற அவருடைய செலவீனங்கள், குர்பான் கொடுப்பது, இவைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தோடு அவர் செய்ய வேண்டும். எண்ணத்தோடு அவன் செய்ய வேண்டும். அப்படி செய்யக்கூடிய நேரத்திலே அதற்காக வேண்டி எவ்வளவு பணத்தை செலவழிப்பதும் அவனுக்கு மிக சர்வசாதாரணமாக ஆகிவிடும். அதிலே ஏற்படக்கூடிய களைப்புக்கள், சிரமங்கள், கஷ்டங்கள், இவைகளெல்லாம் அல்லாஹ் தஆலா அவனை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ப அந்த உணர்வு அவனுக்கு இருக்கும் பொழுது அவனுக்கு அந்த களைப்புகள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் சென்று விடுகிறது. மாற்றமாக அந்த களைப்புக்கள் அவனுக்கு இன்பமாக, சுவையாக மாறிவிடுகிறது. எனவே அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதனால் தன்னிடத்தில் ஏற்படக்கூடிய அந்த அதிருப்தி, வெறுப்பு, இவைகள் எல்லாம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதிலே அவன் மிக கவனமாக இருப்பான். அதே போல இதற்காக வேண்டி நான் செலவழித்த செலவுகள் எல்லாம் அநியாயமாகிவிட்டதே என்ற ஒரு உணர்வு அவனுக்கு வரமாட்டாது. ஏன்? அல்லாஹ் தஆலா எங்களுடைய வெளிரங்கமான செயற்பாடுகளை மாத்திரமா அறிகிறான். நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை அல்லாஹ் அறிகின்றான் என்று சொன்னால் எங்களுடைய வெளிரங்கமான தவாஃபு, சாயி, முஸ்தலிஃபாவிலே தங்குவது, இது போன்ற வெளிரங்கமான செயற்பாடுகளை மாத்திரமல்ல, எங்களுடைய உள்ளத்திலே என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் தோன்றுகின்றனவோ அவற்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்து கொண்டுதான் இருக்கிறான், அவற்றையும் வருகிறான். எனவே வெளிரங்கமான செயற்பாடுகளை மாத்திரம் நாங்கள் நன்றாக செய்வதை கவனம் செலுத்தாமல் எங்களுடைய உள்ளத்திலும் தவறான எந்த விதமான செயற்பாடுகளும், அல்லாஹ்வின் மீது வெறுப்பு, ஒரு அதிருப்தி, இது போன்ற இஹ்லாஸுக்கு மாற்றமான எந்த விதமான கெட்ட நோக்கங்கள், தீய நோக்கங்கள், எதுவுமே எந்த விதமான உலகாதாய எதிர்பார்ப்புகள், இவைகள் எதுவுமே எங்களுடைய உள்ளத்திலே தோன்றாமலும் நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். யாராவது ஒரு தலைவர் தனது வேலையாட்களை பார்த்து சொன்னால், நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தும் எனக்கு தெரியும், அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று
அவர் சொன்னார், நாங்கள் இவ்வாறு அதுக்கு அந்த வேலையாட்கள் எவ்வளவு உற்சாகத்தோடு நிம்மதியோடு அவர்கள் வேலை செய்வார்கள். அதே நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் வீணாக மாட்டாது, அனைத்துக்கும் சன்மானங்கள் வழங்கப்படும் என்று அவர் சொன்னால் நாங்கள் எவ்வளவு முண்டியடித்துக் கொண்டு அதில் ஈடுபடுவோம். இன்று நாங்கள் பார்க்கிறோம் நிறுவனங்களிலே தனக்கு ஓவர் டைம் மேலதிகமான நேரத்துக்கு மேலதிகமாக நாங்கள் வேலை செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தரப்படுகிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு எங்களுடைய சகோதரர்கள் பெருநாட்கள் என்று கூட பார்க்காமல், குடும்பம் என்று கூட பார்க்காமல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு முண்டியடித்து மும்முரமாக வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். ஏன்? அதற்கான பிரதிபலன் தனக்கு கிடைக்கும் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். அதை போன்று அதைவிட தயால குணம் படைத்த அல்லாஹ் தான் எங்களுக்கு உங்களுடைய எந்த ஒரு அமலும் வீணாக மாட்டாது என்று சொல்லியிருக்கிறார். எனவே நாங்கள் எவ்வளவு கவனமாக மும்முரமாக இந்த வழக்கங்கள் ஈடுபட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, இப்படி நாங்கள் சுன்னாவை பின்பற்றி சரியான முறையிலே ஹஜ்ஜுகளை மிகச் சிறப்பாக நாங்கள் செய்து எங்களுடைய நாவுகளையும் உடல் உறுப்புகளையும் உள்ளங்களையும் தவறான விடயங்களிலிருந்து நாங்கள் பாதுகாத்து கொண்டால் இவ்வளவு பெரும் நன்மையை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்பதை சிந்தித்து பாருங்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் சிந்திக்காத காரணத்தினால்தான் பலரும் தமது எண்ணங்களிலே தீய எண்ணங்களோடு வழக்கங்களிலே ஈடுபடுகிறார்கள், அல்லது அவருடைய நாவுகளிலே அல்லது உடல் உறுப்புகளின் மூலமாக பல தவறான செயற்பாடுகள் இடம்பெறுவதற்கான காரணம் அதுதான். இந்த சிந்தனை அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான், அறிந்து வைத்திருக்கிறார், நாங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறார், அவதானித்துக் கொண்டிருக்கிறார் என்ற அந்த சிந்தனை எங்களிடத்தில் இல்லை. அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா இங்கு என்ன சொல்கிறான்? நீங்கள் செய்யக்கூடிய நலவான காரியத்தை அறிகின்றான் என்று சொன்னாலும் அதை எதற்காக சொல்கிறார் என்றால் அதுதான் நலவுதான் சிறந்தது என்பதற்காகத்தான் நலவை இங்கு குறிப்பிட்டிருக்கிறான். இல்லாவிட்டால் நீங்கள் தீயவற்றை செய்தாலும் அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும், நல்லவற்றை மட்டும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். இல்லை, தவறுகள் செய்தால் தீயதை செய்தாலும் அல்லாஹ் தஆலா அறிகிறான், நலவை செய்தாலும் அல்லாஹ் தஆலா பார்த்துக் கொண்டிருக்கிறான், தீமையை செய்தாலும் அல்லாஹ் தஆலா பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறான். எனவே நாங்கள் மிக கவனமாக எங்களுடைய இந்த வழக்கங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களை, ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போல அல்லாஹ் தஆலா பிரயாணத்துக்கான வெளிரங்கமான ஏற்பாடுகளை செய்யுமாறு எங்களுக்கு கூறிவிட்டு எங்களுடைய நீண்ட பிரயாணமான மறுமையை நோக்கிய பயணத்துக்கு தேவையான ஏற்பாடுதான் இந்த தக்வா. அதனை எடுத்துக்கொள்ளுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்கிறார். எனவே நாங்கள் எங்களுடைய அன்றாட தேவைகள், எங்களுடைய சொந்த தேவைகள், உடல் உறுப்புக்கான தேவைகளை நாங்கள் ஏற்பாடு சொல்வதற்கான காரணம், அங்கு ஹஜ்ஜுடைய கடமையை நாங்கள் செய்யும் பொழுது நிம்மதியாக வேறு யாரிடத்திலும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுடைய நேரங்களை பாதுகாத்துக் கொண்டு எங்களுடைய தயாரிப்புகள் அப்படியே இருக்கின்றன. எனவே எதற்காக வேண்டியும் நேரங்களை நாங்கள் செலவழிக்க வேண்டிய அவசியமில்லை. எங்களுடைய சொந்த தேவைகளை அவசரமாக முடித்துவிட்டு வணக்க வழிபாடுகளை அதிகமாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான், மக்களிடத்தில் கையேந்து தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அப்படி மக்களிடத்தில் கையேந்து தெரிந்தால் எங்களுடைய நேரங்கள் வீணாகிவிடும், அவர்களை செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் சென்றுவிடும். எனவேதான் அல்லாஹ் தஆலா எங்களுடைய சொந்த தேவைகளுக்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுமாறு சொன்னதோடு மறுமை பயணத்துக்கு தேவையான ஏற்பாடான தக்வாவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த இடத்திலே வலியுறுத்தியிருக்கிறான். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே நாங்கள் தக்வாவை நாங்கள் கட்டிச்சாதமாக ஏற்பாடாக எப்படி தக்வாவை நாங்கள் ஒரு ஏற்பாடாக நாங்கள் எடுத்துக்கொள்வது என்று சொன்னால், எந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளில் நாங்கள் ஈடுபட முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதுதான் தக்வா. எந்த அளவுக்கு இலகுவாக ஹஜ்ஜை, எந்த அளவுக்கு குறைந்த செலவிலே, எந்த அளவுக்கு அமல்களை குறைத்து எங்களால் ஹஜ்ஜை செய்ய முடியுமோ அப்படி செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்கக்கூடாது. தக்வாவுக்கு முரணான ஒரு விடயமாக இருக்கிறது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு அறிவுள்ளவர்களை பார்த்துதான் நீங்கள் என்னை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். யார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே மறுமைக்காக வேண்டிய அதிகமான தயாரிப்புகளில் யார் ஈடுபடுவார்கள் என்று சொன்னால் இந்த தூர நோக்கம் உள்ள அறிவாளிகள் தான். இல்லாவிட்டால் இந்த உலகத்தினுடைய அற்ப சுகங்களுக்காக என்ன செய்து விடுவார்கள்? மறுமையை மறந்து இந்த உலக லாபங்களை தேடுவதிலே அதிக கவனங்களை தான் அறிவில்லாதவர்கள் செலவழிப்பார்கள். எனவே இந்த தக்வாவோடு வாழ்பவர்கள்
வணக்க வழிபாடுகளை அதிகமாக கவனம் செலுத்துவார்கள், மறுமைக்கான ஏற்பாடுகளிலே அதிகமாக ஈடுபடுவதற்கு யாருக்கு முடியும் என்று சொன்னால், யார் தூர நோக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, மறுமை ஒன்று இருக்கிறது, அதற்காக நாங்கள் தயாராக வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் அதில் ஈடுபடுவார்கள். எனவே வல்லவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மறுமைக்கான புத்திசாலித்தனமான தயாரிப்புகளில் ஈடுபடக்கூடிய நல்ல சிந்தனை உள்ளவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியவர்களாக எங்களுடைய ஹஜ்ஜுடைய காரியங்களையும் உம்ராவுடைய காரியங்களையும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான முறையிலே மிகச்சிறப்பான முறையிலே செய்து எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகர்களை போன்று நாங்கள் வருவதோடு அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு வாக்களித்திருக்கக்கூடிய அந்த சுவனத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.